அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஆல், வெல்கம் டு அஸ்லி கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதை அடை மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மரவள்ளி கிழங்கு நல்லா தண்ணி வச்சு கழுவிடணும். ஏன்னா அதில் மண்ணாக இருக்கும். அதனால் நல்லா கழுவிட்டு தோல் சீவி நீங்கள் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. தோல் சீவிட்டு இன்னொருக்கு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுப்போம். இதை பார்த்திங்கன்னா நான் இப்போ துருகி எடுக்க போகிறேன். இது நீங்கள் துருகியும் செய்யலாம். உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கத்தியால் கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கத்தியாலேயே நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இந்த கிழங்குல பார்த்திங்கன்னா கால்சியம், புரோட்டீன் அண்ட் விட்டமின் கே இருக்குது. உங்களுக்கு ஜாயிண்ட்கெல்லாம் போன் அண்ட் ஜாயின்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி திருப்பி அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. லைட்டாக குறைன்னு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முடி தேங்காய் நான் செதுக்கி அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில் அடித்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு முட்டையை உடைச்சி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிழங்கு நிறையா இருந்துச்சுன்னா 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் அரிசி மாவு 1 கப் சேர்த்துக்கிறேன். அதாவது இடியப்ப மாவு. உங்கள்கிட்ட இடியப்ப மாவு இல்லைன்னா கூட பச்சரிசியை நீங்கள் மிக்சியில் அடித்து சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா சீனியை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாகவே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேவருக்கு நான் ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிறேன். மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசைக்கல்லில் ஊற்றிருக்கேன். தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா முன்னாடியே நான் என் முட்டை பொரித்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ஒட்டிக்கும் அடியில். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு முட்டை பொரித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த அடையை ஊற்றணும். சின்னதாக ஊற்றுங்க. அடை ரொம்ப பெருசாக ஊற்றுனா நம்மளால் சாப்பிடவும் முடியாது. அது பிஞ்சிட்டும் வரும். ஸோ டேஸ்டான ஹெல்த்தியான நம்மளோட அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.